துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நிலாவை கூட்டிட்டு வந்து இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்கீங்க தானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் எனக்காக சப்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட சண்டை போட்டீங்கல்ல, அப்பவே நான் சரியாயிட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே சோழன் ரொம்பவே பயங்கர கோவமா பொங்கி எழுந்துட்டு இருக்காங்க. இங்க பாருடா, நீ முன்னாடி இந்த விஷயத்த சொல்லியிருந்தா அங்க நடந்திருக்க சீனே வேற, ஏடா சொல்லலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அனிதான் சொல்ல வேணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பல்லவன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இப்ப யாரும் வந்து ஆட்டோல வர மாதிரி சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா அங்க வந்து வானதியோட அப்பா அம்மா அண்ணா அதே மாதிரி அந்த ஊர் கவுன்சிலரை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து இங்க பாருங்க, இப்படி எல்லாம் ரவுடிசம் பண்ணிருக்காங்கன்னு நல்லா சொல்லி ஊரவே ஒன்னா சேர்த்துட்டாங்க. இதுக்கு பத்தாவது குறையா கார்த்திகாவோட அம்மாவும் கார்த்திகாவோட மாமாவும் கூட சேர்ந்துட்டு இந்த குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் தான், ரவுடி குடும்பம் தான், இவங்களை முதல்ல தூக்கிட்டு போயிட்டு உள்ள வைங்க நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நிலா வந்து பல்லவன் கிட்ட, ஏய் இதுக்கு மேலே நான் பொறுமையா இருக்க முடியாதுடா, நான் இப்பவே போறேன், போயிட்டு அவங்கள உண்டியில நாக்காம விட மாட்டேன்னு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோ கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு நல்லா சொல்லி மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல பொறுத்துட்டெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி நிலா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு, சார் என்ன நடந்ததுன்னே தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காதீங்க, இங்க என்ன நடந்தது தெரியுமா, வானதியோட அண்ணா வந்து எங்களை கிண்டல் பண்ணாங்க, அதனாலதான் நான் வந்து சொன்னேன், வீட்டுல சொன்னதும் அவங்க இந்த மாதிரி முடிவு எடுத்து கேள்வி கேட்டாங்க, இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிலா பேசிட்டு இருக்காங்க. இப்ப வானதி வந்து பாண்டியனோட வேலை செய்யற இடத்துல போயிட்டு கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட பாண்டியன் எங்க போயிடுச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உன்னுடைய அண்ணா நிலாவை வந்து எப்படி எல்லாம் கிண்டல் பண்ண தெரியுமா, அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் போயிருக்காங்கன்னு சொன்னதும் உடனே வானதி நேரா அங்க வந்து, சார் இவங்க யாரு சொல்றதும் போய், நான் தான் வானதி, நான் பாண்டியனை லவ் பண்றேன், இந்த விஷயம் என் வீட்டுல இருக்கவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல, அதனால இவங்களை கடுப்பேற்றணுன்றதுக்காக இவங்க அண்ணி கிண்டல் பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாண்டியன் மேலேயும் பாண்டிய குடும்பத்து மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, அவரை வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணாதீங்க நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கஸ்தூரி வந்து, அண்ணன் கார்த்திகா வேற வந்திருக்கா, மாப்பிள்ளையும் வந்துருவாங்க, நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு கஸ்தூரி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க. கார்த்திகா அம்மா நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கேட்ட உடனே வந்து நடந்தது இல்லையே சொல்லதோ, இப்பவே போறேன் மாமா குடும்பத்துக்கு போயிட்டு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்க கார்த்திகாவும் போயிட்டு சப்போர்ட் பண்றாங்க. வானதி ஒரு பக்கம், நிலா ஒரு பக்கம், கார்த்திகா ஒரு பக்கம் சொல்லிட்டு மாறி மாறி சப்போர்ட் பண்றாங்க. இந்த ஊர்ல இருக்கவங்க சொல்றதெல்லாம் போய் நாங்களும் இங்க பொண்ணுங்களா தானே இருக்கோம், இத்தனை மாசம் ஆச்சு கல்யாணம் ஆயிட்டு, நான் நல்லா தானே இருக்கேன், அதை பத்தி வந்து நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோ உடனே இங்க பாருமா எஃப்ஐஆர் போடணும்னு நல்லா சொல்லிட்டு இருக்கிறதோ உடனே நிலா, நீங்க வந்து நான் கேஸ் கொடுக்குறேன், அவங்க வந்து இந்த குடும்பத்து மேல கேஸ் கொடுத்தா நானும் அவங்க குடும்பத்து மேல இவன் கிண்டல் பண்ணா அதனாலன்னு சொல்லிட்டு நான் கேஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. நிலா சொன்னது எல்லாம் கேட்டு சோழன் பாண்டியன் அதே மாதிரி சேரன் சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப என்ன செய்ய போறாங்க, அந்த போலீஸ் வந்து கேஸை எடுத்துப்பாங்களா இல்லைங்கிறது வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.